ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், பூரி, இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. குக்கரில் 3 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ருசியாக ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த ருசியான சைடிஷ் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 7-8 பூண்டு பருக்க தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும். இப்போ இது நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் சூடானதும் 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ கறி மசாலா எல்லாம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளினுடைய பச்சை வாசனை போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்குடைய தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இது வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ 250 ml தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு 3 விசில் வரட்டுங்க. 3 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக உடனதுக்கப்புறம் இப்போ நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியை 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாங்க. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்ல சுவையாக கூடுதலாக இருக்குங்க. இப்போ இது கூடவே கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து இது நல்லா 1 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இத்தனையும் முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சுருப்பீங்க. உருளைக்கிழங்கை பயன்படுத்தி இந்த மாதிரி நீங்கள் சைடிஷ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த சைடிஷ் ஒன்று இருந்தால் போதுங்க. சப்பாத்திக்கு, ரொட்டி, பரோட்டா, ஊத்தாப்பம், இட்லி, தோசை,
சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த முறையில் இதே அளவோட இந்த சைடிஷ் ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.